சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா? ஒருமுறை தமிழ் மூதாட்டி ஆவிவையார் நீண்ட தூரம் பயணம் செய்ததால் மிகவும் களைப்பாகவும் பசியாகவும் இருந்தார். அப்போது ஒரு நாவல் மரத்தினடியில் நிழலுக்காக அமர்ந்தார். அந்த மரத்தின் கிளையில் ஒரு சிறுவன், மாடு மேய்க்கும் சிறுவன் வேடத்தில் இருந்த முருகன் அமர்ந்திருந்தான். ஔவையார் பார்த்த அந்தச் சிறுவன், பாட்டி, உங்களுக்கு பசிக்கிறதா? இந்த மரத்தில் நல்ல பழங்கள் உள்ளன, பறித்துத் தரட்டுமா என்று கேட்டான். அதற்கு ஔவையார், ஆமாம் அப்பா, மிகவும் பசிக்கிறது, பறித்துத்தா என்றார். அப்போது அந்தச் சிறுவன் சிரித்துக்கொண்டே, பாட்டி, உங்களுக்கு சுட்ட பழம் வேண்டுமா அல்லது சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டான். பழத்தில் என்ன சுட்ட பழம், மரம் எரியவில்லையே என்று நினைத்தாலும் விளையாட்டாக, சரிப்பா, எனக்கு சுட்ட பழமே கொடு என்றார். சிறுவன் மரத்தை பலமாக உலுக்கினான். நிறைய நாவல் பழங்கள் கீழே மண்ணில் விழுந்தன. ஔவையார் அந்த பழங்களை எடுத்து அதில் ஒட்டியிருந்த மணலை நீக்குவதற்காக ஃபு என்று ஊதினார். அப்போது அந்தச் சிறுவன் சொன்னான், என்ன பாட்டி, பழம் ரொம்ப சூடாக இருக்கிறதா? ஏன் இப்படி ஊதுகிறீர்கள்? சூடு ஆறிவிட்டதா? அப்போதுதான் ஔவையார் உரைத்தது, மண்ணில் விழுந்த பழத்தை ஊதும்போது அது சுடப்பட்ட பலகாரம் போலத் தோன்றுவதால் சிறுவன் புத்திசாலித்தனமாக சுட்ட பழம் என்று குறிப்பிட்டிருக்கிறான். தன்னையே பெரிய அறிவாளி என்று நினைத்த ஆவிவாயார் ஒரு சிறுவன் மூலம் கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்பதை முருகன் புரிய வைத்தார். உடனே அந்தச் சிறுவன் முருகனாகத் தனது உண்மையான உருவத்தைக் காட்டி ஆவிவாயார் அருள் பாலித்தார். இந்த நிகழ்வு நடந்த இடம்தான் முருகனின் 6ஆம் படைவீடான பழமுதிர் சோலை.